எந்த தொகுதி டிசைட் பண்ணிட்டீங்களா சார் அப்படின்னு பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அதானே சார் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கல்யாணத்துக்கு போயிருக்கேன். இவரு வந்திருக்காரு, ஹெட் மாஸ்டர். சரி, அவர்கிட்ட போயிட்டு நான் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா சார்? நல்லா இருக்காங்க. இதான் என் ஒய்ஃபு. நல்லாவே இல்லை, நல்லா இருக்கான்றீங்க. சிரிச்சுட்டு சின்ன வயசு தெரியாது ஸ்கூலு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் எனக்கு என்ன அவங்க வாங்கியிருப்பாரு, நல்லா அவங்ககிட்ட படிக்கிற பையனை பாருன்ற மாதிரி. அந்த விஜய் சார் இந்த சாங்கை வந்து எடக்கு முடக்கு சாங் அவருடைய ஃபோனில் எனக்கு வந்து பார்த்தாரு, ஃபுல்லாக சாங்கை பார்த்தாரு. சொன்ன ஆடுறியா நீ, சூப்பர்யா அப்படின்னாரு. எவ்வளோ பெரிய விஷயம் அவர் சொல்றது இருக்குல்ல, அது அவ்வளோவா நம்ம ஆடல தான். ஆனால் அவர் பாராட்டும் பொழுது நமக்கு தோணுதுல, ஐயோ இதுக்காகவே நம்ம நல்லா ஆடணும். அதுதான் அந்த பெரிய மனிதர்கள். அதுக்கப்புறம் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாரு. என்ன அளவுக்குன்னா சும்மா நாங்கள் ஏதாவது மெசேஜ் இது பண்ணிக்கிறது, சும்மா காதலிக்கு முறையை பார்த்து அனுப்பிச்சு விடுவேன். சார் வாட்சிங் எல்லாம் இருக்கு, காட்டக்கூடாது, ஏன்னா அஃப்கோர்ஸ் எங்களுக்கு பர்சனலாக ஒரு இது. எந்த தொகுதி டிசைட் பண்ணிட்டீங்களா சார் அப்படின்னு நிற்கிறதுக்கு பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அந்த இதுதானே சார் நான் கேள்விப்பட்டேன். அதானே சார் நீ எது இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் அதுவான் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு. ஏய் போட்டு நான் வாங்கின உடனே அடுத்தது அப்படி கொடுத்துடலாமா ஒரே வாட்டி? ஓகே சார் சொல்லிட்டு போய் கொடுத்தது இல்லாமல் ஸ்டேஜில் வச்சு சொன்னார், சிவா குழந்தைங்களை பிடிச்சிட்டிங்க, இவ்வளோ பெரிய வார்த்தைகள். சிவா இன்னைக்கு இருந்த இது கூட இல்லை, அப்போ ஸ்டார்டிங்கான ஒரு டைம் தான். அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய இதற்கான அதை ஒத்துக்கிறது, ஐ மீன் சொல்றதுக்குல, அடுத்தவங்களை ப்ரைஸ் பண்ணி பேசுறதுக்குல அது வேற லெவல். அப்படி இருக்கும்போது எதை வைத்து நீ வந்து மேலே கீழன்ற இதை வந்து என்னால் சுத்தமாக இப்போ வரைக்கும் அதை வந்து நான் எத்துக்க முடியாது. ஜாதின்னு ஒன்று கிடையாது, எல்லாரும் வந்து மனிதர்கள் இல்லை இந்தியர்கள், அந்த மாதிரி விஷயத்துல ஒன்றா இருக்கலாம். மற்றபடி ஜாதி இல்லவே இல்லை, இதை ஃபாலோவே பண்ணாதீங்க வாழ்க்கையில். எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணீங்களா? மனசுக்குள்ள இருக்கு, ஆனால் மனசுக்குள்ள இருக்கு. இப்போ நீங்க நினைச்சு பாருங்களேன், இப்போ நார்மலா நிறைய பேருக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்கும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆனா அது ஒரு ஆக்டர் பண்ணும்போது ஆக்சுவலா நான் நீங்க எதை சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் உண்மையிலே சொல்றேன், பாலா இருக்கான் கேபி பாலா, சூப்பரா பண்ணுவான். ஐ மீன் நல்ல இதான் பண்ணுவான். அதுக்கான வேல்யூ எனக்கு அப்ப புரிஞ்சதை விட அவன் ஹெல்ப் பண்ணும்போது தான் புரியுது. பட் இப்போ நாங்கள் சாப்பிட போகும்போதெல்லாம், இப்போ போனோம் ஒரு ஈவெண்ட், எப்போதும் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது அதை பண்ணான். பண்ணும்போது அதுக்கான அந்த ஒரு இது இருக்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்றது எனக்கு அதன் மூலமா அதுல தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ நீங்க அதை கேட்க வந்தீங்கன்னா எதனால அதை கேட்க வந்தோம்னா, இப்போ வந்து நீங்க வந்து வெறும் காமெடின்னு இல்லை, நீங்க வந்து ஹீரோ. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஹீரோ வந்து என்ன பண்ணாலும் அது வந்து ஒரு பேசு பொருள் ஆகுது, அது பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்க தோணுதுல்ல. இப்போ அதனால இப்போ நீங்க காமெடினா இருக்கும்போது எப்படின்னா எப்போ வேணா கவுண்டர் போடலாம், ஜாலியா பேசலாம். இப்போ இந்த ஒரு ஹீரோ இதுவா மாறிட்ட பிறகு இது யோசிக்கிறீங்களா, இதெல்லாம் பண்ணுமா வேணாம்? நீ இல்லை ப்ரோ, முன்னாடி இருந்தே கொஞ்சம் நிறைய யோசிச்சு தான் ப்ரோ பண்ணணும், பண்ணி இருக்கணும். ஏன்னா நமக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு ப்ரோ. அதில் சிம்பிளாக நான் நிறைய இன்டர்வியூஸில் சொன்னதுதான், இந்த உடலோட பிரச்சனை, உடல் ஊனத்தை வச்சு சில காமெடிகள்லாம் முன்னாடி நிறைய பண்ணியிருக்காங்க. நானும் சிலதில் மேபி பண்ணியிருக்கலாம், எனக்கு அவ்வளோவா தெரில. அதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறுன்றது அப்புறமா புரிஞ்சுது ப்ரோ. சாதாரணமாக ஒன்றும் இல்லை, ஒரு முடி கொட்டினோடனே கூட போடா அந்த பொட்டையான்னு சொல்லி கலாய்க்கிறோம்ல, அவனோட கஷ்டம் எவ்வளோ இருந்துடும் தெரியுமா உள்ளுக்குள்ள. ஒரு நாளும் அந்த சீப்பை பார்க்கும்போது, கீழே பார்க்கும்போது அந்த கஷ்டத்துக்கு வந்து அன்னைக்கு அதுதான் பெரிய கஷ்டம். ஸோ அதுவாக இருக்கட்டும், இல்லை ஒரு குண்டா இருக்கவர், இதெல்லாம் கூட அடுத்த லெவல் வச்சுக்கலாம். பட் முன்னாடி லெவல் வந்து கண்ணு பிரச்சனையாக இருக்கவங்க, காது பிரச்சனையாக இருக்கவங்க, கால் இதாக இருக்கவங்க, அவங்களாம் அவ்வளோ படங்கள் அவ்வளோ கமெண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க முன்னாடி. ஜாதியை வச்சு சில சீன்ஸ்லாம் இப்போ பார்க்கும்போது எப்படி இதை அலோவ் பண்ணி, ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க நீங்க பார்த்து ரொம்ப என்னடா இப்படிலாம் பேசியிருக்காங்கன்னு. ஸோ ஒரு ஸ்பெஷல் வாட்டக்கரோட ஒரு மீன் குழம்பு, சூப்பர். அதான் இது ஒரு படத்தில் இவரும் சொல்லியிருந்தார், இது பாலாஜி சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிற ஒரு இன்டர்வியூவில். நன்றி ப்ரோ உங்கள் விருந்தோம்பலுக்கு. அதில் இருக்கும் இந்த கொட்டாங்குச்சியில் இது கொடுப்பாங்க, அவர் இந்த இது பண்ணிட்டு இருப்பாங்க, கவுண்டமணி சார், விஜயகுமார், அவங்க கொட்டாங்குச்சியில் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது இவர் கேட்பாரு, ஏமா நீங்கள் ஒரு வெளியில் கொடுக்குறீங்க, எனக்கு ஒரு அர்த்தத்தில் இல்லாத கொடுக்கக்கூடாது, ஏன்டா அது குடிச்சா நீ நானும் ஒன்றா, அந்த மாதிரி ஏதோ டைலாக் இருக்கும். அன்னைக்கு தெரில, நானும் சிரிச்சு தான் இருந்திருக்கேன், பார்த்து தான் இருந்திருக்கோம். இன்னைக்கு அதை பார்க்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குன்றது, இது எப்படி வந்து பண்ணாங்க அந்த விழிப்புணர்வு அப்போ இல்லை. அதுதான் இதுவும் கூட கண்டிப்பாக அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது அந்த இடத்துல இருந்து பார்ப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். மெயினாக அந்த பாடி ஷேமிங், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ஜாதி வச்சு இது பண்ணுறது, அது உச்சபட்ச கடுப்பு எனக்கு அதுதான் ப்ரோ. எல்லாம் ஒன்றா தான் பிறகுறோம், அதே 10 மாதம், உண்மையிலே அதே தான், இது கிரிஞ்சு டைலாக தான், உண்மை அதுதான், அதே 10 மாதம் தான், அதே ரத்தம் இதுதான். அப்படி இருக்கும்போது எதை வைத்து நீ வந்து மேலே கீழன்ற, இதை வந்து என்னால் சுத்தமாக இப்போ வரைக்கும் அதை வந்து நான்
ஏத்துக்கவே முடியாது. ஸ்கூல் டைம்ல எல்லாம் எப்படி இருக்கும் தெரியல ப்ரோ. இப்ப நீங்க கூட நம்ம படிக்கிறாங்க, யாருக்கும் ஃப்ரெண்டோட யாருக்கும் பேர் தெரியும், வீடு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா அவன் என்ன ஜாதின்னு நமக்கு தெரியவே தெரியாது ப்ரோ. அதே மாதிரி ஸ்கூல் பையனா நம்ம இந்த விஷயத்துல கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் இருந்துட்டாலே சூப்பர் ப்ரோ. ஜாதின்னு ஒண்ணு கிடையாது. நம்ம எல்லாரும் வந்து மனிதர்கள், இல்ல இந்தியர்கள், அந்த மாதிரி விஷயத்துல ஒண்ணா இருக்கலாம். அதுலதான் நம்ம எல்லாம் ஒரே இது. மற்றபடி ஜாதி இல்லவே இல்லை. இதை ஃபாலோவே பண்ணாதீங்க வாழ்க்கையில. சரி. இப்போ நீங்க ஸ்டார்டிங் நம்மள எதிர்நீச்சல்ல ஒரு காமெடி பண்ணிருக்கீங்க. அந்த டைம்ல வந்து எல்லாருமே அந்த காமெடியை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. என்னன்னா யாரு நல்லா வைஃப் நல்லா இருக்காங்களா, நல்லாவே இல்லை, நல்லா. அது அந்த தியேட்டர்ல பிளாஸ்ட் ஆனது கூட எல்லாருமே அவங்க குரூப்ல பேசுவாங்க, நல்லா இருக்கான்னா நல்லாவே இல்லை. சரி, இப்போ யாராச்சும் ஒரு டைரக்டரோ அது மாதிரி ஒரு டைலாக் கிட்ட சொன்னா நீங்க சொல்லுவீங்களா இல்ல வேணாம்னு சொல்லுவீங்களா? இல்ல ப்ரோ, அது நான் சொன்ன டைலாக் தான். ஓகே. அது என்னன்னா ஸ்கூல் டைம்ல தெரியாம பண்ணது ப்ரோ. அது சரி. என்னன்னா, ஒரு நாள் ஹெட் மாஸ்டர் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு எங்களுக்கு. கிளாஸ் டீச்சர் வரலன்னு பேப்பரை மாத்தி திருத்திக்கணும். அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்ட், மேக்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்ட், ஆன்சர் மட்டும் 12,000 வரணும், 1,200 போட்டான். பை மிஸ்டேக் ஒரு 0 தப்பா போடாம போட்டான். அவனே கேட்கறேன், எனக்காக கூட நான் கேட்கல, இன்னொரு ஸ்டூடெண்ட் எதிர்த்து கேட்கறேன், சார் இந்த மாதிரி தப்பா போட்டு 12,000 போட்டுக்கலாம், 1,200 போட்டார், ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுமா தப்பு பண்ணுமான்னு. நான் உனக்கு 12,000 ரூபா தரணும், 1,200 கொடுத்தா வாங்கிப்பியா அப்படின்னாரு. கொடுங்க சார் வாங்கிக்க, போங்க வாங்கிக்க அப்படின்னு திருப்பி நிறுத்தி போர்டில் அப்படியே கையை தூக்கி வச்சு பின்னாடி வெளுத்துட்டாரு போட்டு. அசிங்கமா போச்சு. நான் தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இன்னொருத்தருக்காக கேட்டிருக்கேன், கேள்வி இல்லப்பா அது கரெக்ட் ஏதாவது சொல்லிருக்கீங்கன்னா அடிச்சுட்டாரு என்ன சொல்லிட்டு என்ன பண்ண, அடுத்த வாரம் ஊர்ல ஒரு கல்யாணம், ஃப்ரெண்டோட மாமாவோ சித்தப்பா யாருக்கோ கல்யாணத்துக்கு போயிருக்கோம். இவரும் வந்திருக்காரு ஹெட் மாஸ்டர். சரி, அவர்கிட்ட போயிட்டு நான், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா சார்? நல்லா இருக்காங்க, இதான் என் ஒய்ஃபு. நல்லாவே இல்லை, நல்லா இருக்கான்றீங்க, சிரிச்சுட்டு. சின்ன வயசு தெரியாது, ஸ்கூலு 7வது 8வது டைம். அப்படி அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் என்ன அவங்க வாங்கியிருப்பாரு, நல்லா உங்ககிட்ட படிக்கிற பையனை பாருன்ற மாதிரி. ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சேன், இப்ப யோசிச்சு பார்த்தா தப்புதான், அது தெரியாது, சின்ன வயசுல தெரியாம பண்ணதுதான். எல்லாருக்கும் தெரிஞ்சது கோட்டோட ரிலீஸ். நீங்க பாத்தீங்களா படம்? பாத்தீங்களா? அப்புறம் இப்படி கேட்டீங்க அப்புறம் சொல்லுங்க. கோட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் டைரக்ட் ஆகி வர்றாரு. ஏன் என்னாச்சு? சும்மா சாப்பிடுங்க. ஆமா, பாசக்காரர் சதீஷ் அவர்கள்னு சொல்லிட்டு வாரமடல்ல படிச்சு தெரியாதா? இப்ப கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரோட கேமியோ எல்லாம் வருது. இப்ப கரண்ட்ல வந்து அது ஒரு சுச்சுவேஷன் அது மாதிரிதான் ஆயிடுதா? ஒரு பெரிய படம், ஒரு பேன் இண்டியா படமோ, இல்ல ஒரு பெரிய படம், ஜெயிலர் எடுக்கலாம், விக்ரம் எடுக்கலாம், இப்ப கோட், அடுத்து கூலி, இப்ப நிறைய பேர் ஒண்ணு சேர்றது வந்து ஒரு பக்கம் நல்ல விஷயம் தான். அது டிசைனாவே அப்படிதான் மாறிடுச்சா? அது ஒரு மொமெண்ட் தான் ப்ரோ. நான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை பண்றதுக்கு ஒத்துக்கிறவங்க ஒரு பக்கம், இந்த ஹீரோஸ் ஒத்துக்கிறாங்க பாருங்க. விஜய் சார் பொறுத்த வரைக்கும் இந்த இது வந்து மிகப்பெரிய விஷயம் தான். உங்களுக்கு இன்னொரு உதாரணம், ஒரு விஷயம் சொல்றேன். விஜய் அவார்ட்ஸ் வந்து ஒரு வாட்டி வந்து விஜய் சார் தான் கொடுத்தாரு இவருக்கு, சிவாக்கு. ஆமா. அப்ப அவங்களாம் யாரும் கேட்கல. என்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்றாரு, நீங்க எப்படியாவது சார்கிட்ட சொல்லி இந்த அவார்டு கொடுக்க சொல்லுங்க அப்படின்ட்டு. நான் எனக்கு என்னன்னா ஒத்துப்பாரு, எனக்கு என்னன்னா நம்ம போய் கேட்டு ஒரு வேலை இல்லைன்னா என்ன பண்றதுன்னு, பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் இருக்கிற ஃபோட்டோ கூட ஒன்று இருக்கும். விஜய் சார், சூர்யா சார், இந்த பக்கம் நான் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட. நான் தான் விஜய் சார்கிட்ட போய் கேட்டேன், சார் ஒன்றும் அவங்க கேட்குறாங்க சார், இது மாதிரி சிவாக்கு அவார்டு கொடுக்க சொல்லி, உங்களுக்கு ஓகேவா சார்? ஓகே. நான் வாங்கின உடனே அடுத்தது அப்படி கொடுத்துடலாமா ஒரே வாட்டி? ஓகே சார்னு சொல்லிட்டு போய் கொடுத்தது இல்லாமல் ஸ்டேஜில் வச்சு சொன்னார், சிவா குழந்தைங்களை பிடிச்சிட்டிங்க, இவ்வளோ பெரிய வார்த்தைகள், ஒரு அவ்வளோ பெரிய ஹீரோ அதை சொல்றது இருக்குல்ல. சிவா இன்னைக்கு இருந்த இது கூட இல்லை, அப்போ ஸ்டார்டிங்கான ஒரு டைம் தான். ஸோ அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு இதற்கான அதை ஒத்துக்கிறது, ஐ மீன் சொல்றது இருக்குல்ல, அடுத்தவங்களை ப்ரைஸ் பண்ணி பேசுறது இருக்குல்ல, அது வேற லெவல். அது வந்து சூப்பராக இது பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி வந்து அதை இன்னைக்கு சிவாவும் ஃபாலோ பண்றாரு. இன்னைக்கு என்ன வந்து அவர் அப்படி சொல்றாரு, சூப்பருங்க சூப்பர். அதாவது பசங்களை பிடிச்சிட்டிங்கன்றது அவர் லெவல் இல்லை, ஆனால் காஞ்சூரிங் கண்ணப்பன், நாயசேகர் மூலமா சின்ன பசங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்கன்றத அவரும் அதை சொல்றாரு. அந்த விஜய் சார் இந்த சாங்கை வந்து எடக்கு முடக்கு சாங் அவருடைய ஃபோன் லைன் கொடு பார்த்தாரு, ஃபுல்லாக சாங்கை பார்த்தாரு. செம்மையா ஆடுறியா நீ, சூப்பர்யா அப்படின்னாரு. எவ்வளோ பெரிய விஷயம் அவர் சொல்றது இருக்குல்ல, அது அவ்வளோவா நம்ம ஆடல தான். ஆனால் அவர் பாராட்டும் பொழுது நமக்கு தோணுதுல, ஐயோ இதுக்காகவே நம்ம நல்லா ஆடணும்னு. அதுதான் அந்த பெரிய மனிதர்கள், பெரிய மனிதர்கள். சரி சரி. இப்போ உங்களுக்கு இப்போ விஜய் சார் ரொம்ப இப்போ நெருக்கமா இருப்பார், நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. இந்த ஆரம்பத்துல இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இணைப்பு வந்திருக்கும், அது எப்போ நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் டே கத்தி ஷூட்டு அன்னைக்கு தான் நேராக, அதாவது பர்சனலாக மீட் பண்ணுவேன். முன்னாடி நான் பார்த்துருக்கேன் நிறைய இடங்கள்ல. ஃபர்ஸ்ட் மீட் பண்ண உடனே அவருக்கு நான் பத்தக்கான்றேன், ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அப்படி இருக்கும்போது அவரே பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. அதுக்காக கேரவன்ல கூப்பிட்டு வச்சு லஞ்ச் இதே மாதிரி தான் உட்காந்து சாப்பிட்டு என்னை கூல் பண்ணி, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் நாங்கள் ஒன்றா தான் இருக்கணும் ஷூட்டிங்கில். அந்த இது வரணும்ல, அந்த நல்லா இருக்கும் அதுன்னு சொல்லிட்டு உடனே இது பண்ணி பேசி அவர் நல்லா ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாரு. என்ன அளவுக்குன்னா, சும்மா நாங்கள் ஏதாவது மெசேஜ் இது பண்ணிக்கிறது, சும்மா காதலி முறையை பார்த்து அனுப்பிச்சு விடுவேன். சார் வாட்சிங் இதெல்லாம் இருக்கு, காட்டக்கூடாது, ஏன்னா அஃப்கோர்ஸ் எங்கள் பர்சனலாக ஒரு இது. சரி சரி சரி. வாட்சிங் ஏதோ ஒரு 1,00,000 சம்திங் சார். அவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு? காதலி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கு அவர் அனுப்பிச்சிருந்தாரு, அது வித்தவுட் யூ நான் பார்த்தே கூட சொல்கிறேன், அதாவது நீலாம் இல்லாமல் நான் எப்படிப்பா, அந்த மாதிரி. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு
விஜய் சார். சூப்பர் சூப்பர். ஏன்னா இப்போ 2 விதமா பிரிக்கலாம். விஜய் சார் வந்து சில பேர் சொல்லுவாங்க அதான் அந்த விண்டேஜ் விஜய் மாதிரி வராது. நான் சொல்றது இந்த துல்லாத மனம் துள்ளும், குஷி, பத்ரி அதே மாதிரி தாங்க இப்ப இருக்காரு. என்ன சேஞ்ச் கண்டுபிடிச்சீங்க? இந்த டிஏஜிங்லாம் கூட அவர் சும்மாவே இப்படிதான் இருக்காரு. நீங்க வயசானதான் நீங்க இது பண்ணி காட்டணும் இல்ல? ஆமா ஆமா கரெக்ட் தான். உங்களுக்கு எந்த ஃபேஸ் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு உண்மையை சொல்ல போனா நாளைய தீர்ப்புல வந்தார் இல்லையா, அதே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அன்னைக்கு அதுல இருந்து வந்தார்ல இன்னைக்கு வரைக்கும். ஸோ அங்க நம்பினார் பாருங்க. ஸோ அதுதான் இது எனக்கு அன்னில இருந்தே அது ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஒரு கம்பேரிசன் சொல்லவா? ஏஜஸ் விஜய் சார் வச்சு 2 படம், உங்களை வச்சு ஒரு 2 படம் பண்ணிருக்காங்க. பெரிய வார்த்தைகள் தான். சொல்றேன் ஒண்ணும் பிடிக்கலையே. பிகில் அப்போ பிகில் படத்தோட பட்ஜெட் 180 கோடி. இதுல இவரோட சம்பளம் 200 கோடி. இது வந்து நான் அபிஷியலா அவங்ககிட்ட கேட்டா அவங்களும் ஓகே சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது இப்ப உங்களுடைய சம்பளமும் அது மாதிரி ஒரு கணிசமான ஒரு தொகை ஏறி இருக்கும். அதே கம்பெனில இது பண்றதுனால அடையா ப்ரோ நீங்க நம்மளாம் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் அவர் இதில் கம்பேர்லாம் பண்ணா. எனக்கு பெருமை என்னன்னா அவரை வச்சு 2 படமான கம்பெனி வச்சு பண்றாங்கன்றதுதான். எஸ்பெஷலி அகோரம் சார் வந்து ஒரு மிக மிக ஒரு ஒரு ஜென்யூன்ல நான் பார்த்ததுலேயே கண்டிப்பா அவர் தான். நான் எல்லா இடங்களையும் சொல்லுவேன், இங்கேயும் சொல்றேன். நீங்க சாப்பிட்ற ஒரு இடத்துலயும் உங்களுக்கு பேர் இருக்குன்றாங்கல்ல, நான் சாப்பிட்ற இடத்துல 2 பேர் இருக்கு. ஒரு பக்கம் கிரேசி மோகன் சார், இன்னொரு பக்கம் வந்து கல்பாத்தி அகோரம் சார். ஏன்னா அவர் கொடுக்கலன்னா நமக்கு அந்த 2மே இல்லை. நாய்சேகர் 2 பேரும் நல்ல ஹிட். இப்போ பார்ட் 2க்கான வேலைகள் போகுது. காஞ்சனா 2க்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அடுத்து ஸ்டார்ட் பண்றோம். நீங்க யோசிச்சு பாருங்க ப்ரோ, எவ்வளவு நீங்க ஐஸ் நினைச்சிங்க என்னவா நினைச்சுக்கோங்களேன். யார் எடுப்பா அவ்வளோ பெரிய படம் எடுத்துட்டு நாய்சேகர்னு ஒரு படம் அதே கம்பெனில தான் நடிகர் அறிமுகமான மதராசப்பட்டினம்ல அவங்களே நம்ம ஹீரோ வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. அடுத்தது நம்ம வச்சு அவ்வளோ பெரிய பட்ஜெட்ல. அன்னைக்கு அந்த படம் இவ்வளவு பெருசா ஓடலாம் தெரியாது ப்ரோ. காஞ்சூரிங் என்ன பண்ண அன்னைக்கு இருக்கும்போது அந்த படம் 10 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட பட்ஜெட். யார் எடுப்பா? ஒரு பயம் இருந்திருக்கலாம் உங்களுக்கு. அது பட் எடுத்தோடனே நெட்ஃபிளிக்ஸ்க்கும் இதுக்குமே அவ்வளவு 10 கோடிக்கு போயிடுச்சு. ஏன்னா அவர் அந்த படத்துக்கு போட்ட அந்த உழைப்பு, அதாவது வந்து நாங்க கொண்டு போகும்போது இருந்த ஆர்டிஸ்ட் வேற, பட் அவர் வந்ததுக்கு அப்புறம் இல்ல அம்மா சரண்யா தான் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் இந்த இது கரெக்டா இருப்பாங்க. அப்பா விடிவி ஒன்னொன்னும் அப்படி வந்துச்சு. மீதி கிங்ஸ்லி உள்ள வந்தாரு, யுவன் சார். நாங்க யுவன் சார் லெவலுக்குலாம் யோசிக்கவே இல்லை. யுவன் சார் உள்ள வந்தாரு, ரெஜினா, எல்லி ஆவரம், அந்த இவங்கள பேர் நடிச்சவங்க. ஸோ இவ்வளோத்தையும் கொண்டு வந்து அவ்வளோ பெரிய பட்ஜெட் ஆக்குனது வந்து அவரும் சார், அர்ச்சனா கல்பாத்தி அண்ட் வெங்கட் மாணிக்கம் சார். இவங்க 3 பேர் தான். இந்த சாப்பாடோட ஸ்பெஷல் என்னன்னா நீங்க எல்லாத்துக்கும் கூட பேசிக்கலாம், இது கூட பேசிக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா ரசம் வேற ஒண்ணு இருக்கு. அதை ஃபைனல் டச்சா போடுவோம். சரி, இப்ப சாப்பாடு பத்தி கேட்கும் போது எல்லா நடிகர்களுக்கும் அந்த ஒரு சோகதன்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு கஷ்டப்பட்ட காலம் இருக்கும்ல. இப்ப நீங்க எந்த படத்துக்கு போனாலும் முன்னாடி எதுவும் உங்களை கேட்பாங்க, சார் என்ன சாப்பிடுறீங்க, நீங்க என்ன கேட்டாலும் ஐடிசி ஹோட்டல் மீன் குழம்புல இருந்து என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஸ்டார்டிங்ல நீங்க இந்த சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கீங்களா? பட்டிருக்கேன் ப்ரோ. டிபிக்கல் அதாவது என்னன்னா, இப்ப சூரியனோட ஃபிளாஷ்பேக்லாம் கேட்டிருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் அந்த அளவுக்கு வந்து அப்படி போய் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து அப்படி பண்ணல. சரி. ஆனா வந்த உடனே வேலை செஞ்சுட்டே இருந்தேன். போய் ஒரு சேல்ஸ்மேனா வேலை செஞ்சுட்டு அதுல இருந்து வர்ற காசை வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ரெண்டோட ரூம்ல போய் தங்கிக்கிறது கூட சேர்ந்து அப்படிலாம் இருந்துட்டேன். ஸோ அந்த வகையில நான் வந்து அவ்வளோ இது இல்லை. பட் சாப்பாடு கஷ்டப்பட்டாங்க உண்மைதான். காலையில சாப்பிட மாட்டோம். ஏன்னா 3 வேளை சாப்பிட்றதுக்கான இது இருக்காது. லேட்டா எந்திரிக்கிறது, 10 மணிக்கு மேல எந்திரிச்சிட்டு ஒரு 12 மணிக்கு லஞ்ச் சாப்பிட்றது ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறது. அதுவும் எப்படி சாப்பிடுவோம்னா, உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுல் மீல்ஸ் இருக்கிற கடைக்கு போயிருது. அது 20 ரூபான்னு நினைக்கிறேன், 20-25 ரூபா. அங்கே வேலைச்சேரிக்கிட்ட ஒரு கடையில போயிட்டு ஃபர்ஸ்ட் ஊறுகாயில் ஒரு வாட்டி செஞ்சுக்கிறது. உள்ள தள்ளணும்ல நிறையா கூட்டு, பொரியல், ஈவன் அப்பளத்துலாம் கூட பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சாம்பார், ரசம், காரக்குழம்பு, மோருன்னு ஒரு 7-8 இதில் பிசைஞ்சு நல்லா அவருக்கு தெரியும். அவருக்கும் இவன் நல்லா நிறையா சாப்பிட்றான். பட் ஓகே அப்படின்ட்டு. ஸோ அப்படி சாப்பிட்டுட்டு நைட் வந்து 2 பரோட்டா ஒரு ஆம்லேட்டுக்கு தான் காசு இருக்கும். பரோட்டா சாப்பிட்டா நல்லா உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் தாங்க. ஸோ இதை மாதிரி வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு அந்த மாதிரி இருந்திருக்கேன். ஸோ உண்மையிலே மற்றவங்க சொல்கிற அளவுக்கு அப்படியே அந்த கஷ்டம் இல்லை, பட் கண்டிப்பா கஷ்டப்பட்டிருக்கோம். சூப்பர் சூப்பர். இந்த ஒரு சந்தோஷம் எப்படி இருக்கு? ஏன்னா ரீசெண்டா மாரி செல்வராஜ் சார் கிட்ட இதே மாதிரி சாப்பிடும் போது அவர் சொன்னாரு, நான் சின்ன வயசுல வந்து எலி முதற்கொண்டு சாப்பிடுவோம் அந்த ஒரு பஞ்ச காலத்துல. இப்ப என் குழந்தை என்ன கேட்டாலும் நல்லா வாங்கி தர முடியும். அவன் என்ன சொன்னாலும். உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்ப உங்களுடைய மகள் வந்து என்ன கேட்டாலும் உங்களால வாங்கி, அது எவ்வளவு ஒரு சந்தோஷம், ஒரு ப்ரௌடான மூமெண்ட் தானே ஒரு அப்பா. ஆமா நிச்சயமா. அதாவது நான் வந்து ஃபிளைட்டை பாக்குறதே அவ்வளவு கஷ்டமா இருந்தது ப்ரோ. எப்போ போனீங்க ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல? ஃபர்ஸ்ட் ஃபிளைட் வந்து டிராமால சேர்ந்ததுக்கு அப்புறம் எடுத்த உடனே பேங்காக் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிளைட். டிராமா அங்க இருக்கிற தமிழ் ஆடியன்ஸுக்காக நாங்க நாளைக்கு வாங்கியும் ஹாங்காங்கும் போனோம். சரி சரி, அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அதுக்கான ஒரு 20-22 வயசுல தான் அது நடந்தது. பட் அதுக்கான டிராவல் பயங்கர ஒரு இதுதான் வச்சுக்கோங்களேன். இவளுக்கு 3 வயசுல என்னன்னே தெரியாம இப்போ துபாய்க்கு ஒரு வாட்டி கூட்டு போயிட்டு வந்தேன். ஒரு கடை ஓப்பனிங்கா என்ன கூப்பிட்டுருந்தாங்க. கூட ஒய்ஃபையும் குழந்தையும் கூட்டு போயிட்டு வந்தேன் சொல்றேன். ஸோ அது அவங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட ஒரு நிச்சயமா ஒரு நல்ல ஒரு இதுதான் வச்சுக்கோங்களேன். அடலாம் பிடிப்பாங்களா, இது வேணும் அது வேணும்னு? குழந்தைங்க ஆஃப்கோர்ஸ், அது இல்லாம என்ன. நீங்க எப்படி ரொம்ப, ஏன்னா வந்து சில பேர் சொல்லுவாங்க, ரீசெண்டா ஒரு பத்திரிகையாளர் என்ன சொன்னார்னா,
படங்கள்ல நீங்க யாரை ரொம்ப காமெடியா பாக்குறீங்களோ உங்க நிஜ வாழ்க்கையில ரொம்ப சீரியஸான டெரரான பர்சனா இருப்பாங்க. நீங்க சினிமால ஹீரோவா பாக்குறவங்க வந்து ரொம்ப வில்லனா பாக்குறவங்க நிஜத்துல ரொம்ப குழந்தையா இருப்பாங்கன்னு. இல்ல நீங்க ரெண்டாவது சொன்னது உண்மையா இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்பியார் சார் சொல்லுவாங்க, ஈவன் பாவல் இந்த படத்துல நடிச்சிருக்காரு இல்லையா, அவர் அப்படிதான் பார்க்க டெரராகவே இருப்பார், ரொம்ப குழந்தையான ஆளு. இன்னொரு உதாரணம் நம்ம ஆனந்தராஜ் சார், அவரெல்லாம் நான் பார்த்து பயந்தது போய் இப்போ பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன். அது பட் இது அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளும் வீட்டுல ஜாலியா அதே மாதிரி தான் அப்படி இருக்கிறது தான் வச்சுக்கோங்களேன். அடம் பிடிக்கும் போது வேணாம்னு சொல்ற விஷயங்கள், இந்த போன் பாக்குறது, டிவி பாக்குறது மாதிரி விஷயங்கள் மட்டும் நான் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணி அதுல இருந்து டைவர்ட் பண்றேன். மற்ற விஷயங்கள் பெருசா ஒன்றும் கேட்ட பெரிய அவாய்ட்ல ஒன்றும் அடலாம் பிடிக்கிறதுல வச்சுக்கோங்களேன். ரைட். ஏன்னா இப்போ நடிகராக வரும்போது உங்களுடைய பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃபா இருக்கட்டும், நீங்க அழகா கொஞ்சம் பிரிச்சு வச்சிருக்கீங்க. நிறைய இடத்துல உங்களுடைய மனைவி, குழந்தை எல்லாரும் சேர்த்து இன்டர்வியூ இல்ல வெளியில போவீங்க, ஆனா ரொம்ப பெருசா பார்க்க முடியாது. அது நீங்க முன்னாடியே பிளான் பண்ண ஒரு விஷயம் தான். ஈவன் சிவகார்த்திகேயன் அப்படிதான். அவர் ஒரு விழாலாம் வரும்போது ஒரு மனைவி மக்களோட தான் வருவாங்க. ஆனா இப்போ மீடியான்னு வரும்போது கொஞ்சம் அவங்க ஒதுக்கி இருப்பாங்க. நீங்க அந்த ஒரு ஃபார்மேட் தானா? நான் வாண்டடா இல்லை ப்ரோ. அவங்களுக்கு ஒய்ஃபுக்கு வந்து பெரிய இதெல்லாம் இல்லை வரணும்ன்ட்டு. அவங்க பெருசாக ஆடியோ லான்ச் வரணும் இல்லை மோஸ்ட்லி வரவே மாட்டாங்க அவங்க. அதனால நான் மோஸ்ட்லி தனியாக வரும். குழந்தையோட மட்டும் எங்கேயாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் அது மட்டும்தான். சினிமாவில் எந்த இடமே ஒரு நிரந்தரம்னு சொல்லுவாங்க. எப்படி போன வருஷம் ஜெயிலர் வந்து ஏதோ ஒரு வார்த்தையில வந்து சூப்பர் ஸ்டார்னு சொன்னோடனே அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு, விஜய் தான் சொன்னாங்களா, கழுகு கதை காக்கா கதைலாம் சொன்னாங்க. இப்போ நாங்க ஒரு தேதி சொல்லவா, விஜய் சார் இடத்த சிவகார்த்திகேயன் நோக்கி போறாரு. அப்ப இப்ப சிவகார்த்திகேயன் இடத்த சதீஷ் அவர்கள் நோக்கி வராரா? யாரோட இடத்தையும் பிடிக்க முடியாது ப்ரோ. நீங்க சொன்ன கம்பேரிசன் சொல்றேனே, சரி வாய்ப்பே இல்லை ப்ரோ. விஜய் சார் அந்த இடம் வந்து சூப்பர். அந்த இடத்துக்கு போறதுன்றது மிக 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 இதுதான். அஜித் சார் அதுவும் அப்படிதான். அவர் கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போகணும். பட் சிவாங்கிறது அவரு ஒரு இடத்துக்கு கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்தவங்க வந்து சிவாவோட அதாவது அந்த மாதிரி வகையில போலாமே தவிர அவரு இங்க இவர் இங்கன்றது கிடையவே கிடையாது. இவங்கெல்லாம் ஒரு இடம் இதை நோக்கி போகலாம். ஆனா நம்மளும் தனித்தனி இடத்த தான் செட் பண்ண முடியுமே தவிர இவங்க கிட்ட போக முடியுமானா கஷ்டம் தான். முன்னாடி கூட நம்ம இதை பத்தி பேசிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த மான் காரத்தை படம் அப்போ ஹன்சிகா முதன் முறையா உங்களை ஹீரோயினா வரது வந்து எல்லாருமே ஆச்சரியமா பார்த்தாங்க. ஹன்சிகா நடிக்கிறாங்க எல்லாருமே விடுங்க. நானும் சிவாவுமே அவ்வளவு பெரிய ஷாக் இல்ல. அவர் சொல்றாரு என்னங்க போய் கேட்கறேன்றாரு. கேட்டேன் அசிங்கப்படுத்திட்டேன். ஹன்சிகா பீக்ல நிறைய பெரிய படம் நடிச்சாங்க. ஓகே அதுன்னு எல்லா படம் நடிச்சதெல்லாம் ஹிட்டு. அதனால அவன் சொல்றாரு என்னங்க கேட்டதா அசிங்கப்படுத்தி என்னங்க இவர் சொன்னா இப்படிங்க இது பண்ணி போறா அப்படிலாம் இருக்கு. அவரு போனாரு பேசிட்டு ஓகேன்னு எங்களுக்கு ஷாக்கு. ஸோ அவரும் அந்த பழைய இதை அப்படியே இருப்பாருங்க. அப்படியே சிவாவுமே சரி வேலைக்காரன் நடிக்கும் போதுலாம் அவங்க அவங்க கிட்ட வந்து அவங்க ஒரு ஏங்க பொங்கவங்க கூட பேச மாட்டாரு. மேடம் 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 தான் பேசுவாரு. அப்படியா? இப்ப அவரோட அந்த வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அபாரமான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. ஒரு ப்ரொஃபஷனலாவும் சரி, ஒரு பண ரீதியாகவும் சரி, ஒரு படங்கள் ரீதியாகவும் சரி. ஆனா அந்த ஸ்டார்டிங் காலத்தை நீங்க ரெண்டு பேரும் பேசிருப்பீங்களா, மெரினாலாம் பயங்கர இப்ப வரைக்கும் அது ரெண்டு பேரும் பார்க்கவே இவங்க தானா இவங்கன்ற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க திரும்ப மெரினா ரீவிசிட் பண்ணா என்ன நினைப்பீங்க? அந்த டைம்ல உங்களை பெருசா யாரு கூட தெரிஞ்சிருக்காது ஷூட்டிங்ல. உண்மைதான். நாங்க அங்கேயே தான் ட்ரெஸ்ஸே மாத்தோம். உண்மைதான். கேரவேனோ இல்ல இதெல்லாம் கிடையாது. அடுத்த ஷாட் உடனே அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 சீன் பிளான் பண்ணி வச்சிருப்பாரு பாண்டராஜ். ஆனா அங்கேயே ஒரு 4 பேர் வந்து சும்மா அப்படி பிடிச்சி நின்னுப்பாங்க. லுங்கியை அப்படியே இது பண்ணிட்டு பேண்ட் மாத்துறதுன்னு வச்சுக்கோங்களேன். லுங்கியை அப்படியே இது பண்ணிட்டு வாயில கவிக்கிட்டு மாத்திட்டு அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. சோ இப்போ அந்த ஒரு 2 பேரோட வளர்ச்சியை எப்படி பாக்குறீங்க? இப்போ அங்க போனாலும் ஜாலியா தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன் ப்ரோ, நான் எந்த வயசுல எப்படி இப்போ நீங்க 2 பேரும் அவ்வளவு ஈஸியா போயிட முடியாது. மெரினாக்கோ ஏதோ அவ்வளவு ஈஸியா பண்ணா மெரினா பீச் நான் சொல்றது அந்த டைமுக்கு சொல்றேன். சோ எந்த டைம்ல நான் எங்க இருந்தோ அந்த இடத்துல நான் சந்தோஷமா தான் ப்ரோ இருந்திருக்கேன். இந்த கஷ்டப்படுற டைம் இல்ல, அதுவும் நான் சந்தோஷமா தான் இருந்திருக்கேன். இன்னைக்கும் நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அதுதான் ப்ரோ நம்ம மைண்ட்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரோ. நம்ம என்னவா இருக்குமோ அதுலயே சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது எல்லாருக்கும் கிடைக்கணும். ஓகே சூப்பர். ஆமா, ஆனா அதுலயே இருந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் லெவல் போகணுன்ற அந்த இது இருக்கணும். பட் ரொம்ப காலமா இப்ப தமிழ் சினிமால ரீசெண்டா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு டைம்ல வந்து வடிவேலு, விவேக் சார் நிறைய காமெடி பண்ணாங்க. இந்த காமெடிக்கு வெற்றிடம் இருக்கு ரொம்ப வருஷமா கேள்விப்படுறோம். நடுவில் யோகி பாபு சார் வந்தா நிறைய படம் பண்ணாரு. அவர் ஹீரோ ஆயிட்டார், சந்தானம் சார் ஹீரோ ஆயிட்டார். நீங்களும் அது வெளியில டைரக்டர்ஸ் அதை மாத்துற விஷயமா இல்ல சுத்தி இருக்கவங்க சொல்லுவாங்களா? இப்போ உங்களுக்கு தோணுமா? அது எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ சந்தானம் சார் ஹீரோ ஆகும்போது காமெடினா இருக்க எல்லாருக்குமே அது தோணி இருக்கலாம். ஆனா அதுக்கான கதை வராம பார்க்கக்கூடாதுன்னு இருந்தேன். எனக்கு நாய் சேகர் கதை கேட்கும்போது எனக்கு அது கன்ஃபார்மா அது ஹீரோன்னு சொல்லவே முடியாது ப்ரோ. உண்மையை சொல்ல போனா பேருங்க டைட்டில் இருக்கும்போது தான் நாய் சேகர், நாய் தான் ஹீரோ, சேகர் அதுல 2வது தான். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது மாதிரி ஏஜிஎஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி அந்த கதை ஓகே ஆனதுனால அந்த கதையையும் கம்பெனியும் நம்பி மட்டுமே இறங்கின படம் தான் அது. காஞ்சூரிங் என்ன பண்ணோம் அந்த மாதிரி தான். ஆனா இந்த ஒன்ஸ் இது முன்னாடி வந்துட்ட பிறகு அந்த ஒரு கெட்டிங் பேக்கே இல்லையா திரும்ப காமெடினாவோ? நம்ம உண்மையை சொல்ல போனா நம்மளோட இதே இல்லை. நாய்ச்சேகர் வந்ததுக்கு அப்புறம் வந்ததுன்னா ஹீரோ கைண்ட் ஆஃப் கதைகள் தான் வந்துச்சு. மற்றபடி நம்ம வாண்டடா வந்து பண்ண மாட்டேன் அப்படிலாம் இல்லை. பட் ஹீரோ கதைகள் வருது. அதுல நமக்கு பிடிச்ச கதைகளா பார்த்து கரெக்டான கம்பெனி செட் ஆகிற படங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீங்க சமீபத்தில் ரசித்து பார்க்குற ஒரு காமெடி என்ன? ஓகே இவர் ஓரளவுக்கு நல்லா பண்றாரு, நிறைய படம் பண்றாரு, நல்லா பண்றாரு. எனக்கு வந்து ஆனந்தராஜ் சார், விடிவி
இன்னும் 2 பேரும் ரொம்பவுமே இதா இருக்கும். அவங்க ஒரு சொல்றதுலயே பயங்கரமான இதுவா இருக்கும். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் லேயரை விட்டுட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்ப சிங்கம்புலி அண்ணன் இருக்காருல்ல, அவரு அது பாத்தீங்கன்னா அவர் பேசுறது வந்து சும்மா பேசிட்டு இருந்தாலே நமக்கு அவ்வளோ ஃபன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் எனக்கு அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பிடித்த. சேஷு அவர் இப்படிதான் இறந்துட்டாரு, பட் முக்கியமான டைம்ல பாவம் லைஃப்ல அவர் பாருங்க எவ்வளவு பெரிய இது வரும்போது இறந்துட்டாரு. அவரு அப்படிதான். அவர் அந்த படம்லாம் பார்த்து தெரிச்சிட்டோம் உட்காந்து இதுல வடக்குப்பட்டியில. மாறன் அவரு சூப்பரா. ஈவன் இப்ப இந்த ஆதித்யா கதிர் சூப்பரா பண்றது அவரும் அப்படிதான். நம்ம காஞ்சூரிங் கண்ணப்பிள்ளையும் பண்ணிருப்பாரு. அடுத்து கொஞ்சம் ஒயிட் ரைஸ் போடுற இது போறோம், இதுவே போதுமா? என்ன இது ஒண்ணுமே இல்ல, அதுக்குள்ள போதும். இது சுத்தி ஹீரோ சார் வந்து டயட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி ரெண்டுமே போய் ஹீரோ போய். ஓகே, ஸோ ஃபைனல் டச்ன்றதால வாட்டக்கருவாடோட ஃபேவரட் ஸ்பெஷல் பச்சை புளி ரசம். பச்சை புளி ரசம் சூப்பர் ப்ரோ, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது. அப்படியா? ஃபர்ஸ்ட் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது திருப்பூர்ல தான் அதை சாப்பிட்டேன். என்ன பச்சை புளி ரசம்ன்றாங்களேன்னு பார்த்தா பயங்கர டேஸ்டில் மெய் மறந்து. சிறப்பு என்னன்னா அடுப்பே பத்த வைக்காம அப்படியே செய்யப்படுவது இது. ஆமா. ஸோ உங்க ஒரு இருக்கிறதுலே பெஸ்ட் சமையல் யாருது நீங்க சாப்பிட்டதுல? அம்மாவா ஒய்ஃபா? 2 பேருமே. நான் சும்மா இதுக்கு சொல்ல ப்ரோ, ஈவன் எங்க மாமியாரையும் சேர்த்தே சொல்றாங்க. பயங்கர உஷாரா இருக்கு. இல்ல உண்மையிலே இன்னும் பொதுவாகவே நான் சொல்ல முடியல, எனக்கு சமையல் செஞ்சவங்களை வந்து என்னால வந்து குறை சொல்லவே முடியாது. என் ஒய்ஃபை கேட்பா, என்னங்க இதை செஞ்சு போட்டா நல்லா இருக்குன்றீங்க, நான் வந்து எனக்கு ஒரு இதே இல்லையே அப்படின்பா. அதான் எவ்வளவு சண்டைக்கு வாடா பண்ணாதான்டா சண்டை போட முடியுன்ற மாதிரி. நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் ஒரு படத்தை பத்தி கேட்கணும், மிஸ்டர் லோக்கல். அந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, சிவகார்த்திகேயன் சூரி இவங்க கேங் வந்து தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணியிருந்தாங்க. பிரேக் பண்ணி அதுக்கு முன்னாடி நீங்களும் பண்ணிருந்தீங்க, ஆனா தொடர்ந்து அவங்க ஒரு படம் பண்ணாங்க. மிஸ்டர் லோக்கல் படம் போனா படத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, படம் எதிர்பார்த்த ஒரு வெற்றி பெறல. வாட் வென்ட் ராங்னு ஒரு அனாலிசிஸ் எடுக்கும்போது நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்களா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும். அதான் ப்ரோ, அது சினிமாவில் அதை வந்து இதே பண்ண முடியாது ப்ரோ. அதே மாரி அந்த படம் வந்து பிஸ்னஸாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சிவா படங்கள் வந்து நீங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு இதுவான படம் தான். ஸோ அதுவுமே அப்படிதான். மேபி ஏதாவது மிஸ் ஆகிருக்கலாம், எல்லாருக்குமே அந்த எம்ஜிஆர் சார்ல இருந்தே வந்து மிஸ்டேக்குகள் நடந்திருக்கலாம். அதாவது நான் சொல்றது படம் ரிசல்ட்டா சொல்றேன். அதனால அது நம்ம யாருமே அதை கணிச்சுட்டா அது வந்து அவங்க தான் கடவுள்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால அதில் இது பண்ணி இன்னும் இது இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணுங்கிறது எல்லாருக்குமே. சரி, இப்போ அந்த படத்துல வந்து ஒரு சின்ன டைலாக் இருக்கும், அந்த டைம்ல கரண்ட்ல நடந்துச்சு, யாரெல்லாம் மாஸ்க் காட்டுறதுன்னு இப்போ ஒரு இதுவே இல்லாம போச்சு. ஸோ அப்போ ஒரு ஹீரோவை தாக்கி அதை பேசினான்ற மாதிரி. தாக்கிதான் இல்லை ப்ரோ, அது சும்மா அந்த டைமுக்கு வந்து நல்லா இருந்துன்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அதனால அதை அப்படியே இது பண்ணி. சரி, இப்போ தாக்கிலாம் இல்லை, நான் ஜென்ரலா அந்த டைம்ல ஒரு கவுண்டராது அமைச்சது. இப்போ இந்த கவுண்டர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை பார்க்கும்போது இவர் ஏன் இதுக்காக சொன்னாரு, ஏன் சொன்னாரு, கரெக்ட் ஆகுமான ஒரு கொஸ்டின் மார்க். இப்போ நீங்க உங்க படத்துல அந்த நேரத்துக்கான இதுதான் ப்ரோ, சும்மா அந்த நேரத்துக்கு அப்படியே அது. ஆமா ஆமா ஆமா, எல்லாருமே ஹார்ட் ஒர்க் தான் ப்ரோ. யாருமே இன்னொருத்தவங்க இது வந்து நம்ம யாருமே இது இல்லை ப்ரோ. ஒருத்தருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் சினிமாவில் இருக்காங்க. வெற்றி பெறது ஒரு கஷ்டம், அந்த வெற்றி தக்க வச்சுக்கிறது ஒரு கஷ்டம். ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஒருத்தருமே, நான் சொல்றது சின்ன ஆர்டிஸ்ட்ல இருந்து பெரிய ஆர்டிஸ்ட் கஷ்டங்கள் போயிட்டு தான் இருக்கு. சரி, சீக்கிரம் சதீஷ் அவர்கள் அரசியல் இறங்க போறாருன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? ஒரு கட்சியில சேர போறீங்க? நான் வந்து ப்ரோ எனக்கு மிகப்பெரிய அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே, தெரிஞ்சுக்கிறது இல்லை. நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து அவ்வளோ இது கேட்பேன். உங்களோட தான் சொல்றேன், உங்களோட நான் வந்த உடனே சொன்னேன் தெரியுமா, அந்த மாதிரி இன்டர்வியூஸும் நான் பார்த்துருக்கேன். சரி சரி சரி, நிறைய பேரோட இது கேட்பேன். ஒருத்தர் அரசியல் விமர்சகர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க இதெல்லாம் கேட்பாங்க. கலாட்டா சேனல்லையும் நான் நிறைய அது மாதிரி பார்த்துருக்கேன், ஒரு இதுலையும் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இப்போ டக்குன்னு வந்து ஒரு 4 ஸ்டேட்டோட வெளியே ஸ்டேட் சிஎம் சொன்னா உங்களுக்கு சொல்ல தெரியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் சொல்லுவேன், ஏன்னா தெரிஞ்சுக்குப்பேன், அவ்வளோதான். சரி, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் நிறையவே இருக்கு. பட் அரசியல்ங்கிறது தான் மிகப்பெரிய இது. ஏன்னா இப்போ இந்த கேள்வி ஆப்வியஸா ஏவன்ஸ்னு தெரியும். இப்போ விஜய் சார் அரசியல் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு, ஒரு நடிகராக இருந்து அரசியல்வாதி ஆகிறதுன்றது எப்படிப்பட்ட ஒரு முடிவு? இங்கே நமக்கு உதாரணங்கள் இருக்கு ப்ரோ, முன்னாடி மிகப்பெரிய வெற்றி உதாரணங்கள் இருக்கு. அந்த விஜய் சார் ஒன்றும் டக்குன்னு வரல, நல்ல பிளான் பண்ணி பொறுமையாக அழகாக பிளான் பண்ணி தான் வராரு. ஸோ கண்டிப்பாக நிச்சயமாக இதிலும் மிகப்பெரிய வெற்றி அடைவாருன்னு நான் நம்புறேன் ப்ரோ. ஓகே, ஏன்னா இப்போ படத்துலேயே வேற சிஎம் 2020 போர்டே போட்டிருக்காரு வெங்கட் பிரபு. இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப இதுதான் ப்ரோ, அது எந்த டவுட்டுமே இல்லை ப்ரோ. ஒருத்தரும் ஏன்னா எல்லாமே ஒன்று நோட்டபிள் தான். இப்போ ஒரு விஷயமும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது, எதுவுமே நீங்கள் இது பண்ண முடியாது. ஸோ எல்லாரும் வந்து நல்லா கரெக்டான ஆளாக இருந்து தான் ஆகணுன்ற மாதிரியே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பர்சனல் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து விஷ் பண்ணீங்களா? பொலிட்டிக்கலாக என்ன சொன்னீங்க? நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, ஏதாவது பேசினா சூப்பர் சார், இது சார் நல்லா இருந்தது சார், அது சார், இது சார், எந்த தொகுதியும் டிசைட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு நிற்கிறதுக்கு பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அந்த இது தானே சார் நான் கேள்விப்பட்டேன், அதுதானே சார் நீ எது இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் அதுவான் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு. போட்டோங்கறியா? அந்த அளவுக்கு அவர் கரெக்டா ஒரு இங்க என்ன கரெக்டா இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு கரெக்டா திங்க் பண்ணி எல்லாமே இது பண்ணுவாங்க. நிச்சயமா அது ஒரு பெரிய இதுதான். ஃபேண்டாஸ்டிக். நான் சொல்றேனே, நிச்சயமா சொல்றேன், அடுத்தது சூப்பரா இருக்க போகுது ப்ரோ. எல்லாமே சூப்பரான ஒரு இதுவா தான் இருக்காங்க. நீங்க உதய் ப்ரோ எடுத்துங்க, உதயநிதி ப்ரோ எடுத்துங்க.
அடுத்தது பாருங்க நிச்சயமா மிகப்பெரிய லெவலில் அவர் இது பண்ணுவார். அவர் இது வரைக்கும் இருந்ததெல்லாம் தாண்டி வேற ஒரு இதில் இருக்காரு அவர். இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு என்ன பண்ணால் நல்லா இருக்கும், எதை கரெக்டாக பண்ணணும் அதெல்லாம் நினைச்சு சூப்பராக பண்ணுறாரு. ரொம்ப அந்த அந்த பணிவு இன்னைக்கு வரைக்கும் பணிவுன்னா எப்படி சொல்கிறேன்னா அவருடைய லெவலுக்கு படம் நடிக்கும் போது சாதாரண அப்பயே பெரிய ஆள் தான் அவர் அஃப்கோர்ஸ். ஸோ அன்னைக்கு ஃபோன் எடுத்து பேசினவர் இன்னைக்கு ஃபோன் பண்ணாலும் அதை உடனே எடுத்து பேசி என்ன எப்படி இருக்கீங்க என்னங்க இதுங்க படம் பார்த்தா ஃபோன் பண்ணி சொல்றது காஞ்சூரிங் என்னப்பெல்லாம் பார்த்துட்டு சொல்லி அவங்க தான் அஃப்கோர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்காது. ஸோ பாருங்க அதான் சொல்றேனே ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு அரசியலுக்குமே. ஆனா நீங்க ஒரு இக்கட்டான சூழல மாட்டுவீங்க போல, ஏன்னா உங்களுக்கு 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்க. அது எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, அவங்க ரொம்ப பிடித்தவர்கள் கொஞ்சம் நெருக்கமான ஒரு வட்டாரத்துல இருக்காங்கல்ல. அதான் இல்ல அதான் ஆரோக்கியமா இருக்கும்ன்ற நான் ஒண்ணுமே இது சொல்ல எல்லாமே முயற்சி தான். கண்டிப்பா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கண்டிப்பா சொல்றேன் குறைந்தபட்சமே வந்து ஒரு டீசென்டான த்ரில்லர் தான் குறைந்தபட்சமே இருக்கும். மேபி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நல்ல இதுக்கும் போகலாம். பட் ஒரு குவாலிட்டியான படம் பண்ணியிருக்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ப்ரோ. மக்களுக்கு பிடிக்கும். நம்ம எனக்கு த்ரில்லர் ரொம்ப பிடிக்கும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ த்ரில்லர் படங்கள்லாம் தேடி பார்ப்பேன். அப்படி இருக்கவங்களுக்கு இதுவும் ரொம்ப கண்டிப்பா. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்க நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, ஒன்னொன்னுமே பாக்குறேன் நான். சூப்பர், நல்லா ரொம்ப நன்றி. ஸோ உங்களோட நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் சொன்ன மாதிரி படம் கண்டிப்பா சோத்துக்கு மிகப்பெரிய நன்றி ப்ரோ. டக்குன்னு அடுத்த இன்டர்வியூ இன்னும் இருக்கு, ஒரு 42 இன்டர்வியூ அது எல்லாத்தையும் ஒரு இதே கண்டென்ட் வேற நான் பேசணும். பரவாயில்ல, இதுல நம்ம கொஞ்சம் புதுசா பேசணும். சார் இந்த படத்துல பத்தி நிறைய பண்ணிருக்காரு. கேமராமேன் லைட்டிங் வேற லெவல்ல இருந்தது. ஐயோ டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ், ஐயோ நேரத்துக்கு மிக நன்றி. தேங்க்யூ. லவ் யூ ஆல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.